الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முறையாக சரியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும், மார்க்கத்தை சிறந்த முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்க அறிஞர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் எப்போதும் என்றென்று நின்று விட்டுமாக. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த மார்க்க விளக்க வகுப்பை நான் ஆர்வம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் வரலாறு நாமெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களை போன்று இந்த உலகத்திற்கு வந்த ஏனைய நபிமார்களை பற்றியும் பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் கொடைன்னு சொன்னா, எல்லாருமே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தினுடைய பலத்தையும் தான் எல்லாரும் அல்லாஹ்வினுடைய அருள் கொடை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறந்த உபதேசத்தை பேசக்கூடிய பாக்கியத்தையும் அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் பெறக்கூடிய அந்த வகையும் அல்லாஹ்வினுடைய ஒரு மாபெரும் அருள் கொடைதான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சமூகத்திற்கு ஹதம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம், அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தின் மீது அவர்களுடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு, அவர்களுடைய செவி புலன்களில் முத்திரையிட்டு, அவர்களுடைய பார்வை புலன்களில் முத்திரையிட்டு அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகேட்டிலே விட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் தன் திருமறை சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ஒரு சமூகத்தின் மீது அல்லது ஒரு நபரின் மீது உள்ளத்தில் முத்திரையிட்டு விட்டால், அவர்களுடைய செவி புலன்களில் முத்திரையிட்டு விட்டால், அவர்களுடைய பார்வை புலன்கள் முத்திரையிடப்பட்டு விட்டால், நல்ல செய்திகள் கேட்கப்படாது, நல்ல செய்திகள் அதாவது பகிர்ந்தப்பட மாட்டாது, நல்ல செய்திகள் அவருடைய உள்ளத்துல சென்றடைய மாட்டாது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் குறை இதுவும் தான். எது? கேட்பதும் அதன் அடிப்படை நடைமுறைப்படுத்துவதும் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த பகுதியும் அல்லாஹ்வுடைய அருள் என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த நசீகத், இந்த மார்க்க உபதேச வகுப்பு அப்படிங்கிறது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் குறை. அதை கேட்க வேண்டும் என்கின்ற ஆசையில் வந்து அதை கேட்கக்கூடிய ஒரு வகையும் அல்லாஹ்வுடைய அருள் குறை. அதை பற்றி சிந்திப்பதும் அதன் அடிப்படையில் நாம் நடக்க வேண்டும் என்கின்ற மனதார் நினைப்பதும் அல்லாஹ்வுடைய அருள் கொடை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் அருள் ஒன்றுதான் பயான் பேசக்கூடிய பாக்கியமும் அதை கேட்கக்கூடிய பாக்கியமும். அல்லாஹ் நம் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன ஹல் மின் முத்தக்கிர், அதாவது நாம இந்த குர்ஆனை நாம இறக்கி இருக்கிறோம். இந்த குர்ஆனை இறக்கியதின் அடிப்படையில உபதேசங்களையும் அது உள்ள வரலாற்றுகளையும் செவியேற்பவர்கள் உண்டா, அதை கேட்பவர்கள் உண்டா, அதை உளமாற நேசிப்பவர்கள் உண்டா அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல கேட்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன, இந்த குர்ஆன் நம்ம உங்களுக்கு லேசாக்கி இருக்கிறோம், அது நம்ம உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறோம், நேர் வழியாக கொடுத்திருக்கிறோம், அல் ஃபுர்கானாக கொடுத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை நினைத்து பார்ப்பவர்கள் யாரும் உண்டா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல கேட்கிறான். அப்போ குர்ஆனை பொறுத்தவரையிலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களையும் ஒன்றிணைக்குது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர்களுக்கு வரலாறு சொல்லும் பொழுது அவங்களோட உள்ளத்துல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு நபருக்கு சட்டங்களை சொல்லும் பொழுது ஒரு நபர்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். ஒரு நபருக்கு வரலாற்றினுடைய அந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது சில நபர்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். சில நபர்களுக்கு, அதாவது இறைவன் சொல்லி காட்டக்கூடிய இந்த உலகளாவிய அடிப்படையில இந்த விஞ்ஞானத்தை பற்றி பேசும்போது சில ஈர்ப்புகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் என்னென்ன அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்குமோ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எல்லாத்துக்கும் எந்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அது அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காண்பித்து
அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கின்றவர்கள். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்டையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். அந்த வகையில நீங்கள் என்ன ஆராய்ச்சி செய்தீர்கள்? அல்லாஹ் மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ் சொல்றான். சில நபர்கள் ஆய்வு செய்யக்கூடிய பழக்கம் உண்டு. இந்த தோல் எப்படி இருக்கு, இந்த தோலுக்குள்ள எப்படி ரத்த ஓட்டம் ஓடுது, அந்த ரத்தத்துக்குள்ள எப்படி இந்த பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் எப்படி இதெல்லாம் ஓடுது, அதுக்குள்ள எப்படி சதைகள் இருக்கு, இதை பற்றி சில நபர்கள் ஆராய்ச்சி செய்வாங்க. அதற்குண்டான விளக்கங்கள் குர்ஆன்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. தோள்கள், அதாவது 2-3 தோள்கள் இருக்கு, அந்த அது என்னென்ன வகையில் இருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அப்போ எந்தெந்த வகையில எல்லாம் ஒரு மனிதர்கள் சிந்திப்பதற்கு அவர்கள் இயல்பாகவே ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அது குர்ஆன்ல இருக்கு. நீங்க குர்ஆன் நீங்க தேட மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அந்த சிந்திக்கக்கூடிய வகையில தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய வரலாறுகள் அல்லாஹ் என்ன செய்றான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நிறைய சமுதாயத்தினுடைய வரலாறுகள் கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் மட்டுமல்லாம 5000 வருடம் 10,000 வருடங்களுக்கு முன்னால மனிதர்களுடைய அறிவு குறுகிய அறிவாக ஆக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அதை முழுமையாக பாதுகாத்து இறைவன் நமக்கு ஆதாரபூர்வமாக தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா பகல் முத்தக்கிர். இதை நான் எடுத்து சொல்றேன். உங்களுடைய இறைவனாகிய நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், சாட்சி சொல்றேன். உங்களுடைய இறைவனாகிய நான் என்ன செய்றேன், இந்த வார்த்தைகளோட உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்கள் நினைவு வைப்பவர்கள் உண்டா, செவியேற்பவர்கள் உண்டா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். என்ன ஒரு வரலாறு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நபிமார்கள்ல சில நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி முடிச்சுட்டு கடைசி இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வலக்கத் யஸ்ஸர்னா குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். அப்படி சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான். அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சமூகத்தை சொல்லி முடிச்சுட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யற அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய வசனங்கள், சூரத்துல் ஆராஃப்ல, சூரத்துல் கமர்ல, சூரத்துல் தாரியாத்ல, அதுக்கப்புறம் 26வது அத்தியாயம், 27வது அத்தியாயம், இப்படி நிறைய அத்தியாயத்துல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லிக் கொண்டே வருகிறான். நிறைய வார்த்தைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்ன சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு படிப்பினைகள் இருக்குது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து ஒரு அதிபயங்கரமான வார்த்தை அல்லாஹ்வை பயன்படுத்தணும் அப்படிங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு சமுதாயத்துல ஒவ்வொரு வரலாறுகள் இருக்குன்னு சொன்னா அந்த வரலாற்றினுடைய படிப்பினைகளையும் அந்த வரலாற்றுல செய்யக்கூடாதவைகளையும் செய்யக்கூடியவைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அதுக்கு அல்லாஹ் வரலாறுகள் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரிதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து அந்த வரலாற்றை முடிக்கின்ற பொழுது அதாவது எந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை உயர்த்தி கடுமையான முறையில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அந்த நிலை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் ஒருபோதும் நடக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்றான், ஞாபகப்படுத்தி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, சமூக கூட்டத்தாருக்கு அனுப்புறாங்க. சமூக கூட்டத்தாருக்கு என்ன செய்றாங்க, அவங்க வராங்க. சமூக கூட்டத்தார்கள் யாருன்னு சொன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி அளிக்கப்பட்ட ஆது சமுதாயம் இருக்காங்களா இல்லையா, நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னாடி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய வரலாறு சம்பந்தம் நான் சொல்லும் போது நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆது சமுதாயத்தினுடைய வழித்தோன்றர்கள் அவங்களுக்கு வாழ்ந்து சில நூற்றாண்டுகள், அதாவது சில வருடங்களுக்கு பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூக கூட்டத்தார் அல்லாஹ் என்ன செய்ய உருவாக்குறான். இந்த சமூக கூட்டத்தார்கள் என்ன செய்றாங்க, இருக்கக்கூடிய நிலையில சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன செய்றாங்க, அந்த சமூகத்துக்கு மத்தியில வராங்க. இந்த சமூக கூட்டத்தார்கள் யாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அவர்கள் வாழக்கூடிய நேரத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கூட என்ன அப்படிங்கறது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க ஞாபகப்படுத்துறாங்க. பொதுவாகவே நபிமார்கள் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அந்த சமூகம் எந்த வழிகேட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை ஞாபகப்படுத்துவதுதான் நபிமார்களுடைய முதல் வேலை. நபிமார்களுடைய முதல் வேலையை அவர்கள் என்னென்ன வகைகள் இருக்கிறார்களோ அந்த வகை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நபிமார்கள் என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, அதாவது சமூக கூட்டத்தார்களே, அல்லாஹ் உங்களுக்கு அழகான வாழ்க்கையினுடைய வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மலைகளை சுத்தி மதீனாவை சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் இருக்கா இல்லையா, அந்த மலைகளை முழுவதுமாக குடைந்து அதுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கலாம். இந்த சிற்பியோட பாக்குறாங்களா இல்லையா, சிற்பியோட யாரு கத்துக் கொடுத்தது, இந்த சமூக கூட்டத்தார்கள் கத்துக் கொடுத்ததா. அவர்கள் கூர்மையான அந்த கற்களை கொண்டு மலைகளை உள்ள குடைந்து அது ஒரு கல்லு தான், அதுல கிச்சன்ல இருந்து அவர்கள் தங்கக்கூடிய ஹால்ல இருந்து அவங்க தங்கக்கூடிய ரூம்ல இருந்து ஒரு அழகான ஒரு வீட்டை என்ன செஞ்சிருவாங்க, உருவாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு சக்தி வாய்ந்த உடல் தகுதி உள்ளவர்களாக என்ன செஞ்சாங்க இந்த சமூக கூட்டத்தார்கள் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகப்படுத்துறாங்க. காலு யா சாலிஹு கது குந்த, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்,
வஇலா சமூத அகாஹும் சாலிஹன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம், இந்த சமூக கூட்டத்தாருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் அனுப்பணும். கால யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைர், வழக்கமாக எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்காதீர்கள். ஹுவ அன்ஷஅக்கும் மினல் அர்தி வஸ்தஅமரக்கும் பிஃபிஹா வஸ்தக்ஃபிரு சும்ம தூபு இலைஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அழகான வசதி வாய்ப்புகளை என்ன செஞ்சிருக்கான், கொடுத்திருக்கிறான், உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆனா அந்த சமூகம் வழக்கம் போல அந்த சமூகத்தை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நிராகரித்து அவர்கள் என்னென்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டும், பொதுவாக நபிமார்களுக்கு வரக்கூடிய கூற்றுகள், நபிமார்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள், நபிமார்களுக்கு எதிராக கிளப்பக்கூடிய சதித்திட்டங்கள் என்னென்ன வருமோ அது எல்லாத்தையுமே இந்த சமூகம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நீ ஒரு சூனியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு, அதாவது எந்தெந்த வகையில திட்டணுமோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, قال يا صالح قد كنت فيها مرجوا قبل هذا اتنهى ان نعبد ما يعبد آباءنا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்தை சொல்லி காட்டுவான். அதாவது நீங்க எங்கில இருந்து வரக்கூடிய ஒரு தூதரா, நாங்க உங்களை நம்பணுமா, நாங்க உங்களை நம்புனா, நாங்க உங்களை ஏற்றுக்கொண்டோம் சொன்னா நிச்சயமாக நாங்க தான் காஃபிர்களாக ஆயிரும், அதனால உங்களை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் என்ன செய்றாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மோசமான முறையில் அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, சரி நான் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நீங்க நம்பணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அதை நானே உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்றேன், அதை நீங்க நம்பல, நீங்க நம்புறதா இருந்தா என்ன செய்யணும் அப்படிங்கறத அவங்க கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு கூட்டம், அந்த ஊருடைய பல கூட்டத்தார்கள் என்ன செய்றாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசுறாங்க. சரி நாம அந்த மலைக்கு நாம போயிருக்கோம், அடிக்கடி அந்த மலைக்கு போயிருக்கும், அந்த மலையோட யாரு எந்த தொடர்பும் கிடையாது, ஏன்னா அந்த மக்கள் அந்த பகுதிக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள் தானே, அந்த மலையில ஒண்ணுமே கிடையாது, அது வெறும் பாறை தான், அங்க இருந்து ஒரு ஒட்டகத்தை நாம் என்ன செய்வோம், வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசிட்டு முடிவு எடுக்கிறாங்க. சரி சாலிஹே, நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்குன்னு ஒரு அத்தாட்சி கொடுங்க, எங்களுக்குன்னு ஒரு அத்தாட்சியை கொடுங்க. அந்த அத்தாட்சி எப்படி இருக்கும்னு சொன்னா, இதுவரைக்கும் யாருமே நிகழ்த்தப்படாத ஒரு அத்தாட்சியா இருக்கணும், அது எங்களையே பிரமிக்கக்கூடிய வகையில் அத்தாட்சியா இருக்கணும். எப்படி, இந்த கல் என்ன செய்யணும், அவர்கள் காட்டக்கூடிய ஒரு பாறை, ஒரு புகமரம், அது வெடிக்கணும், அதுல இருந்து என்ன செய்யணும், ஒரு ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகம் என்ன செய்யணும், உடனடியாக குட்டியும் போடணும் அப்படிங்கிற அடிப்படையில சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அந்த சமூக மக்கள் சொல்றாங்க. எப்படி இது நடக்காதுன்னு அவங்க என்ன செய்றாங்க, உறுதி பண்றாங்க. எப்படியும் இது நடக்காது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி அவங்கள்ட்ட என்ன செய்றாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அத்தாட்சி பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது, கேட்டோம்னா அல்லாஹ் உடனடியாக கொண்டுருவான். ஆனா இவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இந்த சமூகம் அளிக்கப்பட்டிருங்க. ஏற்றுக்கணும் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டே இருப்பான், அத்தாட்சி என்று காண்பிக்கப்பட்டு விட்டால், அத்தாட்சி என்று அந்த சமூக மக்கள் கண்களுக்கு முன்னால் எடுத்து காட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா, அத்தாட்சின்னு சொல்லி அவர்களுடைய உள்ளங்கள் விரும்பி அவர்களுக்கு காட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது, உடனடியாக அழிவுதான் அப்படிங்கறது என்ன செய்றாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சு, சரி நான் கொண்டு வந்தா நீங்க ஈமான் கொண்டிருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. கொண்டு வரது பெரிய விஷயம் இல்லப்பா, கொண்டு வந்தா நீங்க ஈமான் கொண்டுறீங்களா, அப்படி ஈமான் கொண்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல, ஈமான் கொள்ளலாட்ட என்ன செய்யறது, இந்த சமூகம் இப்ப நான் பார்க்கக்கூடிய இந்த முகங்களை நான் பார்க்க முடியாத, நான் உங்கள்ட்ட சொல்ல மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளை பேச முடியாத, நீங்க அழிஞ்சிருவீங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவர்கள்ட்ட நீங்க ஈமான் கொண்டுறீங்களா, நீங்க முதல்ல நீங்க அனுப்புங்க, அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, பேசுறாங்க. உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி என்ன செய்றாங்க, இந்த சமூக மக்கள் இந்த மாதிரியான ஒரு அத்தாட்சியை கேட்கிறாங்க, அதனால எனக்கு என்ன செய், நீ கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்ச உடனேயுமே அந்த பாறை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது ஒரு வெடி சத்தம் கூட, அது வெடிச்சு செதறி அதுல இருந்து ஒரு ஒட்டகம் வருது. வந்த உடனே அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யுது, அந்த இடத்துல ஒரு பெண் ஒட்டகம் குட்டியும் போடுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், சூரத்துல் ஹூதுல 11வது அத்தியாயம் 60வது அத்தியாயத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த ஒட்டகம் வந்த உடனே என்ன குட்டியை போட்ட உடனே சில நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில நபர்கள் என்ன அந்த இடத்துல நிராகரிச்சுட்டு இவர்கள் ஒரு சூனியத்தினுடைய ஒரு வகையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நபிமார்கள் என்ன செஞ்சுட்டாச்சு, அவங்க நிராகரிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே இந்த ஒட்டகம் என்ன செய்து எடுக்கப்படுது, அவர்கள் இந்த ஊருக்கு கொண்டு வரப்படுறாங்க. ஊருக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த சமூக மக்கள் இடத்துல என்ன செய்றாங்கன்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய அந்த வகைகள், அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒட்டகங்கள், அவர்களிடத்துல என்னென்ன நிறைய வகைகள் ஒட்டகம் இருக்குமா இல்லையா, இந்த மாதிரியான ஒட்டக வகைகள் இல்லாம இது வேற ஒரு ஒட்டகம்,
அவங்க பாக்குற மாதிரியான, அவர்கள் ருசிச்ச மாதிரியான, அவர்கள் பார்த்து பழகிய மாதிரியான ஒட்டகம் கிடையாது. இது அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு ஒட்டகம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான்னு சொன்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தான். சாலிஹே இந்த மாதிரி விஷயத்த நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஒட்டகம் வந்துருச்சு, நீங்க நம்பலாம், ரைட், ஓகே, அது ஊருக்குள்ள வருது போகுது. இந்த ஒட்டகத்திற்கு எந்த விதமான தொந்தரவும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டான். இந்த ஒட்டகத்துக்கு நீங்க எந்த வகையிலுமே நீங்க எந்த விதமான தொந்தரவும் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அந்த ஊர்ல வந்து பொதுவாக ஒரு தண்ணியை குடிக்கக்கூடிய ஒரு என்ன செய்ய ஒரு ஹவுப் மாதிரி உண்டு. அதுலதான் என்ன செய்வாங்க, மக்கள் வந்து தண்ணியும் குடிப்பாங்க, அந்த ஒட்டகம் வரும், ஆடு மாடுகள் குடிக்கும், இது எல்லாமே இருக்கும். அப்ப இந்த வகையில் அப்படி இருக்கும்போது வந்து உங்களுடைய பிராணிகள் என்ன ஒரு நாள் குடிக்கட்டும், இந்த ஒட்டகம் ஒரு நாள். இடையில நிறைய சச்சரவுகள் நடக்கும், அது குடிக்க கூடாது, இது குடிக்க கூடாது. இந்த ஒட்டகம் வந்துச்சுன்னா மத்த ஒட்டகங்கள் விரண்டு போகும். அவனே சாலை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அவங்க சொல்லுவாங்க, சரி ஒரு நாள் உங்க ஒட்டகம் குடிக்கட்டும், ஒரு நாள் இந்த ஒட்டகம் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை முடிவு பண்ணும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளும் அந்த ஒட்டகம் என்ன செய்து தண்ணி குடிக்குது. அதற்கு பிறகு இந்த ஒட்டகம் என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய அத்தாச்சி ஒரு நாளைக்கு என்ன செய்யுது தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அப்படி மாறி மாறி என்ன செய்ய தண்ணி குடிக்குது. இதை வந்து நாங்க பால் எடுத்துக்கலாமா, எடுத்துக்கங்க, நீங்க தாராளமா பயன்படுத்திங்க. அதனுடைய குட்டியை குடிக்கக்கூடிய ஒரு நாளைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு பகுதிக்கும் என்ன செஞ்சுக்கீங்க, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கூட்டத்தால் இருக்கக்கூடிய சில நபர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை என்ன செய்யறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அந்த ஒட்டகங்கள் அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இது வந்து மறுபடியும் சாலிஹ் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இதுல எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது. இது நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய சின்னத்தை நீங்க கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சில விஷயங்கள், சில ஒழுக்க முறைகளை, சில விதிமுறைகளை சொல்றாங்க. இந்த விதிமுறைகளை தாண்டி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒட்டகம் வந்து எப்ப பார்த்தாலும் இவர் என்னத்தாவது சொல்லிக்கிட்டே கிடக்காரு, இந்த ஒட்டகத்தை நாம என்ன செஞ்சிருவோம், அறுத்துருவோம், அறுத்து நம்ம என்ன செஞ்சிருவோம், அதனுடைய கறிகளையும் அதனுடைய எலும்புகளையும் நாம சுவைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்றாங்க, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னா முர்சிலு நாகத ஃபித்னத்தல்லஹும் ஃபர்தகிபுஹும் வஸ்தபிர். அவர்கள் சோதிக்கும் பொருட்டு நிச்சயமாக நாம் என்ன செஞ்சோம், இந்த ஒட்டகத்தை நாம் என்ன செய்வோம், அவர்களுக்கு நாம் அனுப்பினோம். அப்படி அனுப்பக்கூடிய நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில நாம் என்ன செஞ்சோம், அந்த ஒட்டகத்தை அவர்கள் கண்களுக்கு முன்னால் நாம் என்ன செஞ்சோம், ஓட வைத்தோம். அப்படி ஓடக்கூடிய நேரத்துல அவர்கள் சொன்னார்கள், ஃபனாதா ஸாஹிபுஹும் ஃபதஆதா ஃபஅகர். அவங்களுடைய தோழர்கள் கூப்பிடுறாங்க, தோழர்கள் நீங்க வாங்க, ஒட்டகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி வருகின்ற பொழுது அவர்களுடைய கூட்டத்தார்கள சில நபர்கள் ஒரு 8-9 பேர், அதனுடைய தஃசீர் பார்த்தா தெரியும், 8-9 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அம்புகளை எடுத்து அந்த ஒட்டகத்தினுடைய காலினுடைய அந்த எலும்புகளை தரிக்கிறார்கள். காலினுடைய எலும்புல என்ன செய்யறாங்க, குறி வச்சு அந்த காலினுடைய எலும்புகளை தரிச்சு அது கீழே விழுந்த உடனே என்ன செய்யறாங்க, அந்த ஒட்டகத்தை போய் அறுத்து அந்த ஒட்டகத்தை கொலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் என்ன செய்ய நமக்கு சொல்லி காட்டுது. ஏன்னா ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அது ரொம்ப ஹைட்டு, அதை உட்கார வச்சுதான் என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்காக இந்த காலுடைய நரம்பை தகர்த்து அது கீழே விழுந்த உடனே என்ன செய்யறாங்க, அந்த ஒட்டகத்தை அறுத்து அதை பலியிட்டு அதை என்ன செய்யறாங்க, கொலை செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அந்த கீழே விழுந்த உடனே அந்த ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க, அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்ட உடனே அந்த ஒட்டகத்தை அறுக்கும் போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூடுறாங்க. சூரத்து ஷம்ஸ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், அதாவது ஹாதி நாக்கத்துல்லாஹி ஃபஸ்கியாக, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, நீங்க போற போக்கு சரியில்லை, இதை நீங்க தொட்டு அதை நீங்க கொலை செய்யறது மாதிரி நான் பாக்குறேன், அதை நீங்க தயவு செய்து நீங்க தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பக்கத்துல நீங்க போகாதீங்க, நல்லா ஒரு அத்தாச்சுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த கண்ணோட்டத்தை பார்த்து சொல்றாங்க. அதையும் மீறி என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த ஒட்டகத்தை நெருங்கி அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, கொலை செய்து அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கறி என்ன செய்றாங்க, அவர்கள் சுவைக்கிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி அவர்கள் பார்த்த உடனேயுமே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அந்த விஷயத்தை பார்த்த உடனேயுமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நீங்க தொட்டுட்டீங்கல்ல, இதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்ய அந்த ஒட்டகத்தை அந்த கொலை செய்வதற்கு முயன்ற போது அவர்களுடைய உள்ளம் பயப்படல, அதை ஒட்டகத்தை கொன்னதற்கு பிறகும் அவர்கள் பயப்படல, அந்த ஒட்டகத்தை புசித்ததற்கு பிறகும் அவங்க என்ன செய்ய பயப்படல. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை பார்த்து என்ன செய்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஃபகருஹு ஃபகால தமத்தஉ ஃபி தாரிக்கும் ஸலாத்தத்து அய்யாம். 3 நாளுக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்க பாருங்க. அவங்க கோபத்துல 3 நாளுக்குள்ள யாராலும் எந்த விதத்தினாலும் பொய்ப்படுத்த முடியாத ஒன்று நிச்சயமாக நடக்கும். 3 நாளுக்குள்ள அதுக்குள்ள நீங்க வீட்டுல நல்லா உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு நல்லா சுகத்தை நீங்க அனுபவிச்சுக்கீங்க. 3 நாளைக்கு மேல என்ன நடக்கும்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க,
நான் இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை யாராலும் பொய்ப்பிக்க முடியாது, அது நடந்தே தீரும் நிச்சயமாக அப்படின்னு சொல்லி சாலிகள் என்ன செய்றாங்க, கடுமையான வார்த்தை கொண்டு என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க. அப்படி சொன்ன உடனேயுமே அவங்களுக்குள்ள என்னாச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவர் சொன்னது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. ஏதாவது நடந்துருமா இப்படி சொல்லிட்டாரா? ஏன்னா அந்த சமூகத்திற்கு முன்னாடிதான் யார் அழிஞ்சா, ஒரு ஆது சமூகம் அழிஞ்சிருக்கு. அந்த சமூகத்துக்கு வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரியான ஒரு சாபம் விட்டதற்கு பின்னாடி அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிந்தது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சிந்தனைக்கும் அவங்களுடைய உள்ளத்துக்கும் தோன்றிருக்கு. அதை கணக்கு வச்சு அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒருவேளை இவங்க சொன்னது அப்படி நடந்திருக்குமோ. என்ன சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்க தங்கிடுங்க, தலாசத்தையா 3 நாள் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்து நல்லா ஜாலியா இருக்குங்க, ஏன்னா அதுக்கு மேல உங்களால இருக்க முடியாது, நீங்க சாக போறீங்க, அல்லாஹ் உங்களை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சாலிகளை அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதை கேட்ட உடனே அவர்களுக்கு அவங்க உள்ளத்துல ஏதோ ஒரு ஊசலாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி சொல்லிட்டாரு, என்ன செய்யலாம், அப்ப இவரை நம்ம போட்டு தள்ளிடுமா அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்வதற்கு என்ன செய்றாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அது புகாரில ஒரு ஹதீஸ் வரும், நம்ம சரியா தெரியல, நான் வசதி எடுத்துட்டு வரல. அதுல அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமானவன், அந்த சூரத்து ஷம்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், வஷம்ஷி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா அப்படிங்கிற அந்த வசனம் இருக்கா இல்லையா, அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அதுல சொல்லி காட்டுவான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதன் அவன் என்ன செய்வான்னு சொன்னா, அதுக்கு முண்டி அடிச்சு வருவான். முண்டி அடிச்சு நாம் என்ன செய்வோம், இந்த மனிதரை நாம் என்ன செஞ்சிருவோம், கொன்னுருவோம், இந்த மனுஷன் நாம என்ன செஞ்சிருவோம், அவர்கள் நாம கொன்னுருவோம், இவனை உயிரோட வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவர்கள் முடிவெடுத்து அவர்களை கொலை செய்வதற்காக அவர்கள் முயல்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது இந்த 2 நாள் இப்படி நடக்கு, அவங்க கொலை செஞ்செல்லாம் வச்சிடலாம் அப்படி நடக்கின்ற போலதான் அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னா அர்ஸல்னா அலைஹிம் ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபகானு கஹஷியது முஹ்ததிர், அந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தத்தை நாம் கொடுத்தோம். அதாவது இடி மின்னல் அப்படிங்கிறது அது ஒரு செகண்ட் வந்துட்டு போகும், ஆனா அதை விட மிக பயங்கரமான ஒரு சப்தத்தை நாம் என்ன செஞ்சோம், அவர்களுக்கு நாம ஒலிக்க செய்தோம் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுங்க. ஒரே ஒரு ஒலியத்தான், ஒரே ஒரு சப்தத்தை தான் நாம் கொடுத்தோம். அது இடியை விட பயங்கரமானது, மின்னலை விட மிக வேகமானது. அந்த அளவுக்கு கடுமையான சப்தத்தையும் கடுமையான ஒலியையும் அந்த சமூகத்துக்கு நாம் என்ன செய்வோம், கொடுத்தோம். கொடுத்ததற்கு பின்னாடி ஒவ்வொரு நபர்களுடைய அந்த இடம் இருக்கா இல்லையா, அந்த இடம் அந்த என்ன சொல்றது, அதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு அதிவேகமான அந்த ஒரு குண்டு வெடிச்சா எப்படி இருக்கும், தூக்கி எறிவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அந்த மின்னல் அந்த ஒளி அந்த பூமியில பட்ட உடனேயுமே எல்லாமே தெரிச்சு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்படி வெடிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் புடுங்கி வீசப்பட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான். சும்மா நார்மலா சாதாரணமா இருந்தாங்கன்னா கீழே தள்ளி விடுறது, கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தாங்க அப்படிங்கிறது பேசுகிறார். அவர்கள் இருந்த இடத்துல இருந்து புடுங்கி தூக்கி எறியப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க இருந்த இடம் வேற, அவர்கள் இறந்த இடம் வேற அப்படிங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வெட்டிச்சு செதறிச்சு அந்த இடம், அந்த ஊர் வெடிச்சு செதறும் போது அவங்களுடைய வீடு, அவங்களுடைய உடம்பு, அவர்களுடைய ஒவ்வொரு சின்னங்களும் என்ன செஞ்சப்பட்டுச்சு, வெடிச்சு செதறி புடுங்கி வீசப்பட்டார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்துட்டு கடைசி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் ஃபذكر வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர், யாராவது இந்த குர்ஆன் மூலமாக இதில் சொல்லப்படக்கூடிய இந்த நினைவூட்டல் மூலியமாக உங்களிலே அறிவு பெறுவர்கள் உண்டா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சமூகத்திலிருந்து நாம ஒவ்வொரு படிப்படியாக எடுக்கலாம். ஒவ்வொரு படிப்படியாக நீங்க நாம எடுத்து அப்படின்னு சொன்னா இது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால நடந்த, எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வித்தியாசமான மனிதர்கள், ஒரு வித்தியாசமான பழக்கம் உள்ளவர்கள், ஒரு வித்தியாசமான பலம் உடையவர்கள், ஒரு வித்தியாசமான அறிவுடையவர்கள், அவர்களை வைத்து அல்லாஹ் இந்த சமூக மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், இந்த குர்ஆன்ல நினைவூட்டுதல் இருக்கு. ஃபஹல் மின் முதக்கிர், உங்களில் யாராவது அதை நினைவுபடுத்தியவர்கள் உண்டா, நினைவுபடுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கணும். அதில் நாம ஒவ்வொரு படிப்படியாக இன்னைக்கு நாம் எடுத்து பார்த்தோம் சொன்னா, நபிமார்களுடைய முதல் வேலை என்னது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் கொடையை நீங்க நினைத்து பாருங்க. அல்லாஹ் கொடுத்த இந்த உலகம், இந்த சமூகம், இந்த மனிதர்களுடைய ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சமூகமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜமாத்தாக இருக்கட்டும், இறைவன் நமக்கு வழங்கிய அருள் கொடைகளை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இறைவன் நமக்கு கொடுத்த அருள் கொடைகளை நாம மறக்க ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா, அதை நினைக்காமல் இருந்தோம் சொன்னா, அது நம்முடைய உணர்வுக்கு வராம இருந்ததுன்னு சொன்னா அழிவு நிச்சயங்கிறத நாம எடுத்து பார்த்துக்கணும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பங்கள் ஆரம்பத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்த குடும்பம், இன்னைக்கு பாருங்க ஒரு கார் இல்லாம ஒரு வீடு இல்லாம இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல, பேட்டை ஊர்ல, என்னோட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு தள்ளி ஒரு பெரிய குடும்பத்தை இன்னைக்கும் சொல்லி காட்டுவாங்க.
குள்ளு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல ஆரம்பத்துல 25-30 கார் டிராவல்ஸ் வச்சிருப்பாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும். நம்ம அவங்களை எந்த விதத்திலும் நம்ம இது சொல்ல வரல, ஒரு முன்னுதாரணமா சொல்லி காட்டுறோம். அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பேட்ட ஊர் மக்களே நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு பேட்டை கிடையாது, நமக்கு சுரண்டதான். நம்ம ஊர் அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க நம்மகிட்ட சொல்லி காட்டுறாங்க, ஏன் இவ்வளவு அருள்கொடைகள் கிடைத்தும் அவர்கள் இன்றைக்கும் ஒரு வீடு இல்லாத ஒரு நிலையில ஏன் இருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனாலும் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு, அவர்களுக்கு கொடுத்த அருள்கொடை அவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் கொடுத்த அருள்கொடையை அவர்கள் நினைத்து பார்க்காமல் விட்டு விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஞாபகத்துகளை அவர்கள் உணர்வு பெறாமல் ஆகிவிட்டார்கள். நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம், நல்ல முறையில இரவு நேரத்துல தூக்கம் வருது, நம்ம நல்ல முறையில மூச்சு விடுவோமா இல்லையா? இந்த மூச்சுக்கு ஆஸ்பத்திரி நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? ஆக்சிஜன் வச்சு ஒரு நாளைக்கு ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கேட்கறான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய் கேட்கறான். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்கறான். நீங்க ஆக்சிஜன் உங்களுக்கு வச்சதுக்கு உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய். ஒரு வாட்ஸ்அப்ல அடிக்கடி ஒரு செய்தி வருது, உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒரு நபருக்கு வந்து என்ன செய்றாங்க, பில் கொடுக்குறாங்க. எழுதி பில் கொடுத்து கையில் பண்ணி உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பில். அந்த பில்லை பார்த்தோன்னே அந்த ஆள் அழுகுறாரு. ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய் பில் நான் கொஞ்சம் குறை தட்டுமா கேட்கறாங்க. இல்ல, நீங்க வந்து ஒரு நாளைக்கு எனக்கு ஆக்சிஜன் வச்சதுக்கு நீங்க 1.5 லட்ச ரூபாய் பில் கேட்கறீங்க. இத்தனை வருஷமா நான் நல்லா தான் மூச்சு விட்டுட்டு இருந்தேன், இது வரைக்கும் நான் அல்லாவுக்கு எந்த நன்றியும் செலுத்தவே இல்லையே, அல்லாவுக்கு 1 ரூபா கூட நான் ஒரு உதவியாளர் கூட நான் இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லதான் வாட்ஸ்அப்ல நிறைய வருது. இது உண்மை பெய்யும், ஆனா நிதர்சனமான உண்மைதான், நிதர்சனமான விஷயம் தான். இத்தனை வருஷம் நம்ம ஆசத்துல இருந்ததுக்கு அவன் கேட்கும்போது 5 லட்சம் ரூபாய், 5,05,534 ரூபாய், அது அப்படி நம்ம கொடுக்கணும். அதுல 1 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டான். அல்லாஹ் இந்த மாதிரி கேட்கறது, எனக்கு நன்றி செலுத்துவான்னு சொல்றான். எனக்கு நன்றி செலுத்துங்க. நாளைக்கு மறுமையில அவன் என்ன செய்வான்னா, இந்த நரக வேதனையிலிருந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்வாயா என்று கேட்கும்போது, ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்து நரகத்திலிருந்து நான் வேதனை தப்பித்துக் கொள்வேன் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்லுவானா? அல்லாஹ் அது கேட்பானா? நான் இந்த உலகத்துல வரும்போது அவ்வளவு மட்டும் கேட்கவே இல்லையே, நீ நன்றி செலுத்தினா போதுமே, எனக்கு இணை வைக்காம இருந்தா போதுமே, நான் அவனை விட்டுருப்பேன். இப்ப நீ பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நீ தாரன்னு சொன்னா நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்க. அப்போ நம்முடைய அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம இருக்கு. அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாரலாக ஆகக்கூடிய பாக்கியத்தை நாம் என்ன செய்யணும், எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் பொருளாதாரம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருள் கூட கிடையாது. இந்த உலகம், இந்த சமூகமும் இருக்கிற புத்தியில, மோசமான புத்தியில வளர்க்கப்பட்ட ஒரு விதம் என்னது, பொருளாதார, வீடு, காரு, பங்களா, இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருள் கூட நினைக்கிறான். நம்ம நிம்மதியை தூக்க வருது, நம்ம இந்த மாதிரி மர்க்கஸ்ல உட்கார்ந்து இருக்குது, அல்லாஹ் அல்லாஹ் பற்றி கேட்பது, நம்ம நிறைய விஷயங்கள் அல்லாஹ் நம்ம கொடுத்த மாபெரும் அருள் கூட நியமத். இதுக்கெல்லாம் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய உள்ளங்கள் புரட்டப்பட்டு வழிகேட்டின் பக்கம் போய் நாம நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்னு சொன்னா ஒரு நிலைமை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் அது தக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கை கொடுத்திருக்காருன்னா இது அல்லாஹ்வுடைய அருள் கொடைதான். அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் கொடை நாம் என்ன செய்யணும், நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக, நன்றியுள்ள அடியார்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அஃபலா அன் அகுன அப்தன் ஷகூரா, காலையில் இரவு முழுக்க என்ன செய்றாங்க, வணங்குறாங்க. ஆயிஷா யார சொல்லலாம், நீங்க தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு ஏன் தருவீங்க? இருந்தாலும் அல்லாஹ் என்ன நபியாக்கி இருக்கிறான், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விட்டு அல்லாஹ் என்ன நபியாக்கி இருக்கிறான், எனக்கு அந்தஸ்து கொடுத்திருக்கிறான். முகமது அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாலே இன்னைக்கு இந்த சமூக மக்கள் மட்டும் இல்ல, இனிமே வரக்கூடிய எல்லா கோடான கோடி மக்களும் என்னை நேசிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் என்னை உருவாக்கி இருக்கான், அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சொல்லி கட்டுறான். ஏன்னா நாம மட்டும் இல்ல, நம்ம ரசூல்லா பார்த்தது இல்ல, ரசூல்லா வாழ்க்கை அவங்க உடல் உறுப்பு பார்த்தது இல்ல, அவங்க நம்ம வயது செஞ்சது இல்ல, ஆனாலும் இன்னைக்கு நாம நேசிக்கிறோம். அப்படித்தானே நம்மளுடைய பிள்ளைகளை நேசிக்க வைக்கிறோம். கோடான கோடி மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறாங்க. அப்ப இது அல்லாஹ் அவர்கள் கொடுத்த அருள்படி, அதுக்கு அவங்க நன்றி செலுத்துறாங்க. அப்போ அல்லாஹ் நமக்கு எதை வழங்கியிருக்கிறானோ அதுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அழிவு ஆர்வமாகும் அப்படிங்கிறது இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி. இரண்டாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு அத்தாட்சியை தெளிவுபடுத்துகிறான்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய உடலும் உணர்வுகளும் அறிவு பெறும். நம்முடைய உணர்வுகள் என்ன செய்யணும், அதில் தெளிவு பெறணும். அல்லாஹ் நமக்கு என்னென்ன அத்தாட்சிகள் கொடுத்திருக்கிறான் சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு என்னென்ன அத்தாட்சி கொடுத்திருக்கிறான்? இல்லையா என்ன கொட்டாய் விட்டுட்டு இருக்க? அல்லாஹ் நமக்கு என்ன அத்தாட்சி கொடுத்திருக்கான்னு சொல்லு பார்ப்போம். வானம், பூமி, சூரியன், சந்திரன், வேற போடுற துணி, மாஷா அல்லாஹ், பாலத்துக்கு இடம், வேற தேவையான உணவுப் பொருட்கள், பழங்கள், அப்படித்தானே, தண்ணி, வேற இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நிறைய சொல்லிட்டே போலாம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அத்தாட்சி. இந்த அத்தாட்சிகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுங்க, ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா, ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா, இறைவா இது நீ வீணுக்காக படைக்கல. வெயில் இன்னைக்கு கடுமையான வெயில் அடிக்குது, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா உண்மையிலே வெயிலை நேசிக்கக்கூடியவன் நானும் ஒருத்தன் தான். நிறைய பேர் நேசிப்பாங்க, நான் நேசிப்பேன். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெயில்னால என்ன நன்மைகள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பொதுவா சூரியன்ல இருந்து வரக்கூடியது அது செடி வளர்க்க உதவும். கடுமையான வெயில் அடிக்குதுங்க,
உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் மலியுங்க. உடம்புல இருக்கக்கூடிய வேர்வைகள் வெளியே வந்து சில நமக்கு நோய் வராது. நீங்க கேட்டு பாருங்க, டாக்டர் கேட்டு பாருங்க, உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேர்வைகள் இருக்கல, அது தங்கும் பொழுதுதான் நமக்கு கை கால் முட்டு வலி கழுத்து வலி எல்லாமே வரும். ஏன்னா ஏசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாருங்க முட்டு வலி சரியே ஆகாது. ஏன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேர்வை வெளியே வரவே வராது, அது கூலிங் படுத்திட்டே இருக்கும். அடிக்கிற வெயில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வேர்வைகளும் வெளியே வந்து கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைக்கப்பட்டு உடல் இந்த மாசத்துல இந்த சீசன்ல இருந்து ரீஃப்ரெஷ் ஆகும். அதுக்காண்டி உடம்ப கவனிக்க கூடாதுன்னு நான் கவனிக்கணும். உடம்ப கவனிக்கணும், நம்மளுடைய உடம்பு ஹீட் ஆகாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். அந்த வேர்வை துளிகள் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளியே வரணும். அப்படி வேர்வை வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ அக்குபஞ்சர் டாக்டர் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, உடம்பு அப்படி ரீஃப்ரெஷ் ஆகுமா. அப்படி ஏன்னா இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னங்க சொல்றாங்க, என்னங்க வேர்வையே வர மாட்டேங்கிற, வேர்வை வந்தாதானே அந்த எக்ஸசைஸ்க்கே ஒரு மதிப்பு, நல்லா பண்ணுங்க அப்படிமாங்க. அவங்க பண்ணக்கூடிய பணத்துல போய் சட்டை கிட்ட எல்லா என்ன நடந்துடும். ஏன்னா வேர்வைகள் வெளியே வந்தா தான் உடம்பு என்ன ரீஃப்ரெஷ் ஆகும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய இது ஒரு அத்தாட்சி. வெயில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அத்தாட்சி, பனி அப்படிங்கிறது ஒரு அத்தாட்சி. பனி காலத்துல மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை அருள் குறைகள் அதுல இருக்கும். மழை காலம் அது அதுக்கு மேல அத்தாட்சி. தண்ணி இல்லைன்னு சொல்ல இந்த உலகத்துல ஏதாவது நடக்குமா? ஒண்ணுமே நடக்காது. தண்ணி இடையில பற்றாக்குறதுனால சென்னையில நிறைய கடைகள் நிறைய ஹோட்டலுக்கு முடியாச்சு. தண்ணியே இல்லை, என்ன செய்வாங்க, எல்லாம் அவங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. தண்ணி இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்ம பழைய சமூக வலைதளங்களே எல்லா பொருளாலும் என்ன செய்யற நமக்கு விளக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் காட்டுறான். என்ன ஒரு 2050 2060 தண்ணி இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை குளிப்பாங்க. ஒரு மிஷின் வரும், அது உடம்பு அப்படி தேய்ச்சோம்னா அந்த அழுக்கு ஃபுல்லாத்தையும் அப்படி எடுத்துருமா. சும்மா ஒரு கற்பனை என்ன செய்வாங்க போட்டு காமிக்கிறாங்க. ஆனா சொல்ல முடியாது, அது நடந்தாலும் என்ன செஞ்சிடும், நடக்கும். அப்போ தண்ணி அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அருள் கொடையை நாம் என்ன செய்யணும், மதிக்கக்கூடியவர்களாக, அந்த அருள் கொடைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அதை அல்லாஹ் அதை வீண்வரையும் பண்ணாதவர்களாக, சுப்ஹானக ரப்பனா ஹாதா பாத்தில், இறைவன் எதையுமே வீணுக்காக படைக்கல. எந்த விஷயத்தை நீங்க பார்த்து சொன்னாலும் சரி, இறைவா நீ இது வீணுக்காக நீ படைக்கல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சுத்தி மலைகள் இருக்கா இல்லையா, மலைகள் ஏங்க இருக்கு, பேலன்ஸ், பூமியுடைய பேலன்ஸ், அது அங்கும் இங்குமாக உருளாம இருப்பதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், மலைகளை படைச்சிருக்கான். மலைகள் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு, மேல எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அதே மாதிரிதான் கீழையும் பெருசா இருக்கு. அல்லாஹ் நம்ம பூமி என்ன செஞ்ச மலை, அந்த மலைகளை நட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற, சும்மா வைக்கல, அல்லாஹ் என்ன செய்யறான், நட்டி இருக்கிறான். அப்படி நட்டும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பூமி பேலன்ஸ் என்ன செய்யும், அங்கும் இங்குமாக அப்படி அதை சுத்ததான் செய்யும். அப்ப அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை நாம் என்ன செய்யணும், உணரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதற்கு மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இப்போ தொழுகைங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அந்த மக்காவுங்கிற அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, நான் என்னால என்ன செய்ய முடியலட்டாலும் அதற்கு கண்ணியப்படுத்தும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அதுக்கு மரியாதை செய்வோம், அதுக்கு எதாவது இருக்கும். அதற்கு எதிராக போய் அந்த ஒட்டகத்தை அழிச்ச மாதிரி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த அத்தாட்சியை கொலாப்ஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை நாம ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்யற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த அத்தாட்சிகளை நாம கண்ணியப்படுத்தும் விதமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும், இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய வரலாற்றுல அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஃபஸ்தக்ஃபிரு சும்ம தூபு இலைஹி, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், பாவங்களை மன்னிப்பான். இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பிரார்த்தனைகளை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள், இறைவா நீ எங்களுக்கு நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்க, அந்த கட்டளைகளை எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன செய்ய கடைபிடிக்கணும். எங்களால முழுச நம்மளால கடைபிடிக்க முடியுதா, முழுமையான முறையில ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி முடியுதா, முடியல. ஒரு 50 ஒரு 60 நம்மளால செய்ய முடியும், மீதி இருக்கிறத நம்மளால செய்ய முடியல. சுன்னத்துக்கு நம்மளால சில நேரம் சொல்ல முடியாது, சுபுக சில நேரத்தில் நம்மளால சொல்ல முடியாம போகும், அதே மாதிரி வித்திரு நம்மளால சில நேரத்தை சொல்ல முடியாம போகும், காலை மாலை திக்ருக்கு நம்மளால சொல்ல முடியாம போகும், சதக்கா நம்ம கையில பைசா இருக்கும், நம்ம இருக்கிற டென்ஷன்ல நம்மளால சதக்கா கொடுக்க முடியாம போகும், ஜகாத்து ஒரு நேரம் கொடுக்க முடியும், ஒரு நேரத்துல நம்ம கொஞ்சம் முன்ன கொடுக்க முடிய சூழ்நிலை இருக்கும், ஏதாவது ஒரு கட்ட சூழ்நிலை நம்மளால என்ன செய்ய போகும். அப்ப இதுக்காக வேண்டி நம்ம என்ன சொல்லலாம், இடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை சாலிஹ் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒன்று, இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருள் கொடையை பத்தி அல்லாஹ் சாலிஹ் சொல்லி காட்டுறாங்க. நீங்க நன்றி செலுத்த மறக்கிறீங்க, நீங்க ஞாபகப்படுத்தாம இருக்கிறீங்க அப்படின்னா பாவ மன்னிப்பு கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்பது நன்றி செலுத்துவதனுடைய ஒரு பகுதி அப்படிங்கறத சாலிஹ் சொல்லி காட்டுறாங்க. பாவ மன்னிப்பு அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு இவ்வளவு நன்றி செலுத்திருக்கணும், நான் நன்றி அடியானாக நான் நடந்திருக்கணும், இதுவரைக்கும் நான் அப்படி நான் நடக்கல, அதனால என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும் பொழுது அதுல நன்றிக்குண்டான கடனையும் அதுல அடைக்கலாம் அப்படிங்கறது சாலிஹ் சொல்லி காட்டுறான். தௌபா தேடுவது அப்படிங்கிறது நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வகைதான் அப்படிங்கறதை சாலிஹ் சொல்லி நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்ப ஒரு கல்ல 2 மாங்காய் என்கின்ற அடிப்படையில நாம சொல்லக்கூடிய நம்முடைய பழமொழிக்கு நாம என்ன செய்யறோம், நம்ம பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலியமாக நன்றியும் செலுத்துகிறோம் அப்படிங்கிற வகையில சாலிஹ் சொல்லி காட்டுறோம். அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அந்த தௌபாவின் மூலியமாக நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு, நம்ம அல்லாஹ் எனக்கு என்னுடைய அந்த பாவ மன்னிப்பினுடைய தலையான துவா ஒன்று இருக்கு, என்னது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த
கலக்கத்தனி வான அபுதுக்க மஸ்ததாது. யாருக்காவது பொருள் தெரியுமா? தெரியாதா? அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீ இறைவன், வணங்குவதற்கு தகுதியானவன். கலக்கு தனி, என்ன நீ படைச்சிருக்கிற. வான அபுதுக்க, நான் உன்னுடைய அடியான். சரிங்களா? வான அலா அஹ்திக வவாஇதிக மஸ்ததாது. இறைவா என்னுடைய முதுகுல நான் இஸ்லாமிய மார்க்கத்தை சுமந்திருக்கிறேன், உன்னுடைய கட்டளைகளை சுமந்திருக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்யறேன், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நான் கடைபிடிக்கிறேன். முடியாம போச்சுன்னா என்னை பிழைப்படுத்து, என்னை மன்னிச்சிரு. என்னால முடியாம போயிருக்கும், என்னால பலகீனமா இருக்கும், என்னால நடக்க முடியாம, என்னால செய்ய முடியாம போகும். அதற்காக கொண்டு என்னை என்ன செய்ய குற்றம் பிடிச்சிடாத, என்னை நீ மன்னிப்பாயாக. எனக்கு இஸ்லாம் பிடிக்கும், என்னோட உள்ளத்துல இஸ்லாம் இருக்கு, என்னுடைய முதுகுல இருக்கு, நான் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் சில நேரத்துல என்னால முடியாம போயிடும். மஸ்தத்தாத்து, என்னால் முடிந்த அளவுக்கு நான் நடைமுறைப்படுத்துறேன், முடியலன்னா என்னுடைய பாவத்தை முடிச்சு குற்றம் பிடிச்சிடாத அப்படிங்கறது அதனுடைய பொருள். அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, நான் அதுக்கு மட்டும் சொல்றேன். அப்போ இந்த மாதிரியான தௌபாக்கள் தேடும் பொழுது நன்றி செலுத்துவதற்குண்டான அடையாளமாகவும் அது மாறுகிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்தல, அல்லாஹ்ட்ட தௌபாவும் தேடல. அவங்க ஒட்டகத்தை அறுத்தாங்க, அதை அவங்க சாப்பிட்டாங்க, அதை அவங்க உணர்ந்தாங்க. சாலிஹ் சொல்லிட்டாரு, ஒரு போல நடந்தாலும் நடந்துரும் அப்படின்னு சொன்னதற்கு பின்னாடி அவங்க தௌபா கேட்டிருந்தாங்கன்னு தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம் தப்பிச்சிருச்சார். அவங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பாக்குறாங்க, இருள் சூழ்ந்து வந்து அந்த சமூகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு நிலை வந்த உடனே அவங்க கையேந்து அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டு மன்னிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தண்டனை கலந்துருச்சேன். அப்ப இவங்க தௌபா கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஏன்னா அல்லாஹ் ஒரு அருள் கூட இறக்கிட்டான்னா அதை கண்டிப்பா மறுபடியும் இறக்குவான். இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நல்லா சொல்ல மாட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாத்தணுமா, அவங்களையும் காப்பாத்துவேன். ஒரு சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அருள்குடையை கொடுத்துறான்னு சொன்னா அதே அருள்குடை நாமளும் கேட்கலாம். எல்லாம் அந்த சமூகத்தை காப்பாத்தினில்ல, அந்த சமூகத்துக்கு நீ மன்னிப்பு கொடுத்தில்ல, அந்த சமூகத்துக்கு நீ உதவி செஞ்சில்ல, அதே மாதிரி எனக்கு நீ உதவி செய், அதனால என்னுடைய பாவத்தை முடிஞ்சு நாமளும் கேட்கலாம். கேட்டா நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அவங்க கேட்காததினாலும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அழிவு பிற மக்களுக்கு கடுமையான படிப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்ன அரசன்னா அலையும் ரீஹன் இன்ன அரசன்னா அலையும் சொய்கத்தன் வாஹிதத்தன். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைக்கு இந்த கவிதை எழுதுவாங்களா இல்லையா, வார்த்தையை ரசிச்சு படிப்பாங்களா இல்லையா, அவங்களும் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தை வேணும். இன்ன அரசன் அலையும் சொய்ஹன் வாஹித், ஒரே ஒரு சப்தம் தான். அந்த சப்தம் அந்த பூமியை அந்த இடத்தை தொட்ட உடனேயுமே அங்க இருக்கக்கூடிய எல்லாம் வெடித்து சிதறினார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி நிராகரித்தவர்களுக்கு வரக்கூடிய அழிவும் இழிவும் சாதாரணமாக இருக்காது. அது பிற மக்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அல்லாஹ், பிற மக்களுக்கு அதை நான் எடுத்து சொல்லுவேன். உங்க மான மரியாதை தான் போகும், உங்க மான மரியாதை போகும், உங்களுடைய அந்தஸ்து போகும், உங்களுடைய கௌரவம் போகும். உங்களை பத்தி நான் பின் வரக்கூடிய மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன். இன்னைக்கு நாம இந்த சமூகத்தை பத்தி என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் நிராகரித்த சமூகம் இப்படிதான் அழிவாங்க அப்படின்னு. நம்முடைய சமூகமும் நம்முடைய ஒரு குடும்பமும் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுதுன்னு சொன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் அப்படித்தானே பேசுவாங்க. இன்னைக்கு பேட்ட ஊர்ல எல்லாமே அந்த குடும்பத்தை பத்தி இன்னைக்கு அப்படிதான் பேசத்தான் செய்றாங்க. அவர்களுடைய அழிவு, அவருடைய பற்றி பிற மக்கள் எல்லாரும் அந்த பேட்ட ஊரே பேசுது. ஏன்? அவர்கள் செய்யாததுனால இந்த மாதிரி விஷயத்தை மக்களிடத்து நாம் பிரகடப்படுத்துவோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டு. ஆக அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த தண்டனை மிக கடுமையாக இருக்கும். ஒரு அழிவு அப்படிங்கிறத விட இவங்களுக்கு அந்த அழிவு கிடையாது. அந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிச்சு அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்துக்கு அழிவு இல்லாம அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே அவர்கள் உணரக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஒரு வேதனை கொடுக்கும். அவங்க இப்படி பண்ணிட்டோமா, இந்த மாதிரி நிலைக்கு வந்துட்டோமான்னு சொல்லி நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு வேதனை, ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். அது பிற மக்களுக்கு உபதேசமாக சொல்லக்கூடிய வகையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் அப்படிங்கிறது அல்லாஹ் தன்னுடைய திரும்ப சொல்லி காட்டுறான். ஆக அன்பிற்குரியவர்களை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து அதனுடைய படிப்படைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காண்பித்து வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், இந்த குர்ஆன்ல நம்முடைய நிறைய நினைவூட்டுகள் இருக்கு, அதை நாம இலகுவாக்கி இருக்கிறோம். பகல்மி முந்தக்கிர், அதை நினைவுபடுத்தக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதனால வரலாற்று செய்திகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதோ ஒரு 10ஓடு 11ஆக காதல கேட்டு போகக்கூடிய ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக இந்த மர்கசுகள்ல வார சரி ஒரு பேருக்கு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உணர்வு பெறுவதற்காக வேண்டியே இதை நாம் நடத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக அறிவு பெறக்கூடிய மக்களாகவும் அதை நினைவுபடுத்தக்கூடிய மக்களாகவும் நாம் என்ன இருக்கணும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அந்த படிப்படையை நினைவு பெறக்கூடியவர்களாக, உள்ளம் சார்ந்து அதை நாம் அறிவு பெறக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அழிவும் இழிவும் நம்மை தொட்டிவிடக் கூடாது என்கின்ற முழுமையான சிந்தனையோடுவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா நமக்கு அல்லாஹ் இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதாவது அவர்கள் நம்ம தம்தம் அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹ வலா யகாஃபு உக்பாஹ, அவர்கள் நம்ம அழித்ததற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அழிச்சதை அல்லாஹ் என்ன நினைவுபடுத்தல, அல்லாஹ் என்ன அழிச்சதை நாம நினைவுபடுத்தல, ஏன் தெரியாம அழிச்சிட்டோமோ அப்படின்னு அல்லாஹ் என்ன ஒருபோது நினைக்கல. அவர்கள் அழிந்ததை அவர்கள் உதவி செய்யப்படுவதற்காகவும் இல்லை,
அவங்க அழிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க அதாவது அவங்க இறந்து போயிட்டாங்க, நம்ம உதவி செஞ்சு அவங்க உயிரோடு வரக்கூடிய நிலைமையில இருந்தாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. உதவி செய்யப்படக்கூடியவர்களாகவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறோம். ஏன்னா உதவி செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க அழிஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க, மண்ணோடு மண்ணாக மக்கி போறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறோம். அந்த மாதிரி தான் அல்லாஹ் அழி இருக்கும். அதனால தான் அல்லாஹ் நினைச்சு பாருங்க, யாரு உங்களுக்கு உதவி செஞ்சாலும் அது உங்களை அடையாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறோம். அதனால சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அந்த படிப்பினையை முழுமையாக நடைபெறக்கூடிய மக்களாகும், அது நம்முடைய உள்ளத்தில் அறிவுறக்கூடிய மக்களாகும், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அழிவும் இழிவும் நம்மை அடையக்கூடாது என்பதை சிறந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை நாம் என்ன கொண்டு போகணும். அல்லாஹ்ட்ட அதிகமா பாவம் நிபித்தணும், அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுடைய சின்னத்தை நாம் என்ன செய்யணும், அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த படிப்பினை அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு கற்றுத் தந்தாலும் அந்த படிப்பினை முழுமையாக நம்முடைய உள்ளத்துல தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக, அதை அடிக்கடி நினைவுறக்கூடிய மக்களாக, அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.